ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கிளாட்ராட்ராம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் அடுத்தது நம்ம ஒரு குட்டி வீலாக ரெடி பண்ணியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போகிறது குழந்தை இயேசு டெம்பிள். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள், கிறிஸ்டின் கோயில். ஸோ இது எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் ரோடு புதுக்கோட்டை ரோடு போகிற வழியில் குழந்தை இயேசு ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பே அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாப் அங்கே குழந்தை இயேசு ஸ்டாப்புன்னு கேட்டு இறங்கினாலுமே நீங்கள் புதுக்கோட்டை ரோடு போகிற வழியில் அங்கே உங்களுக்கு குழந்தை இயேசு கோயில் நீங்கள் இறங்கி சாமி கும்பிடலாம். தென் நம்ம இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பிள்ளையார்பட்டி செல்லியம்மன் கோயில், ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம பைக்கில் போயிட்டுருக்கும்போதே நான் வீடியோ எடுத்தது. இந்த வீடியோ எடுத்துக்கிறது ஏன்னா இங்கே அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது, மக்கள் கூட்டமும் இருக்காது, நிறைய வண்டிஸ் அதெல்லாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் இங்கேருந்து வீடியோ எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வல்லம் போகிற ரோடு. நம்ம முன்னாடி டெம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வீலாகில் பிள்ளையார் டெம்பிள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ரோடு தான் இந்த ரோடு. இது எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, வல்லம் ரோட்டில் ரவுண்டானா கிட்ட, மீன்ஸ் மெடிக்கல் ரோட்லேருந்து நம்ம வல்லம் ரோடு கிட்டே வந்தோன்னா இங்கே ரவுண்டானா இருக்கும். ஸோ அந்த ரவுண்டானா கிட்ட தான் நம்ம இப்போ கரெக்டாக மீட் பண்ணுறோம். இந்த ரவுண்டானா கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ரவுண்டானாவை அது ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு, ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக போகிறது மெடிக்கல் காலேஜ் ரோட்டுக்கு உள்ளார வந்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி டுவர்ட்ஸ் பிள்ளையார்பட்டி. ஸோ அந்த இடத்துல இடையில ஷாப் எதுவுமே இருக்காது. ஸோ கைஸ், இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எனி ஷாப் ஆஃப்டர் மெடிக்கல் காலேஜ் ரோட், டோன்ட் கோ ஃபார் இட். நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் வாங்குறதுனா மெடிக்கல் காலேஜ் ரோட்லேயே திங்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹெல்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். சைடில் எங்கேயுமே கடை இருக்காது. If you want to buy any snacks or something, you can get it மெடிக்கல் காலேஜ் ரோடு. அந்த இடத்துல தான் நிறைய ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் ரஹ்மான் நகர் இருக்கும், அங்கே பெட்ரோல் பங்க் வரையும் தான் நிறைய ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ஐ கேன் ஷேர் இட் வித் யூ. இது எண்டு. இதுக்கப்புறம் இந்த ஆர்ச்சுக்கு உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் அதிகமாக இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஃபைனலாக குழந்தை இயேசு டெம்பிள் ரீச் பண்ணியாச்சு. நீங்கள் வெளியிலேருந்து உள்ளார வந்தீங்கன்னா இது கோயிலுக்கு உள்ளார உள்ள பிளேஸு. ஸோ சைடில் நீங்கள் கார் பார்க்கிங்கு, வண்டி எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் யூ டோன்ட் வாண்ட் டு பே எனிதிங், ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது ஃப்ரீ தான். நம்ம கோயிலுக்கு உள்ளார என்ட்ராகிறோம். உள்ளார என்ட்ராகும்போது வெளியில் நம்ம செப்பலை ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இங்கே ஸ்டேஜ் இருக்கும். அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேஜில் அவங்க கடவுளை பற்றி பேசுகிறது எல்லாமே அந்த ஸ்டேஜில் வச்சு எல்லோரும் காமனாக சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஷாப் தட் ஐ ஆல்வேஸ் கெட் த மெழுகுவர்த்தி, இயேசுவோட ஃபோட்டோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் 2 மெழுகுவர்த்தி வாங்கிக்கிட்டு அந்த வியூலேருந்து நம்ம டெம்பிள்குள்ளே ரீச் ஆகிறோம். ஸோ டெம்பிள்குள்ளார ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை இயேசுவும் மாதாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம விளக்கேற்றிட்டு முட்டி போட்டுட்டு நம்ம ப்ரே பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கில் தான் நம்ம மெழுகுவர்த்தியில் விளக்கு ஏற்ற போகிறோம். அதில் எண்ணெய் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து உங்கள் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் உள்ள நோயெல்லாம் போகும்னு அங்கே நம்பிக்கையாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வென்எவர் ஐ கோ ஐ ஜஸ்ட் அப்ளை ஆயில் இன்டு மை ஹெட். அது வந்து பவர்ஃபுல்லான கோயிலும் கூட. நான் நிறையா தடவை வந்து அந்த கோயிலுக்கு நான் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மனம் ரிலாக்ஸாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் நான் ஃபீல் பண்ணுவேன். So this is after you finish that lamp up, you can come inside the temple. So this is the inside temple. இங்கே உள்ள குழந்தை இயேசுவை நம்ம பார்த்தோன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு தொட்டில் வச்சுருப்பாங்க. உங்கள் யாருக்கெல்லாம் பிறந்த குழந்தைங்க இல்லை அந்த தொட்டில் அடக்கமான குழந்தைங்கள அதில் வச்சு அதில் ஒரு வாட்டி ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ தே பிலீவ் தட் திஸ் இஸ் டூ குட் ஃபார் தெம். நானும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்ன விசேஷம்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கடவுள் இயேசு குழந்தை இயேசுகிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே உட்காந்திங்கன்னா மன அமைதி அருமையாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன விஷ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அங்கே நடக்குது. என்னோட ட்ரூவாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, திஸ் இஸ் த பவர்ஃபுல் டெம்பிள் தட் ஐ ஹாவ் பீன் த்ரூ. பிகாஸ் நான் வந்து நிறையா விஷஸ் வந்து எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ நான் அப்போல்லாம் இந்த டெம்பிள் நான் ரீச் பண்ணிடுவேன். இது இப்போ நம்ம தியானம்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் திஸ் இஸ் த அவுட்டர் ஏரியா.
நான் திரும்பியும் என்னோடய ஸ்லீப்பர்ஸை வந்து திரும்பியும் வியர் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம டெம்பிளை விட்டு வெளில வரும்போது பக்கத்தில் அவங்களோட கடவுளோட பலிபீடம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ப்ரே பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பலிபீடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தான். நம்ம நார்மல் கோயிலில் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒன்று வச்சுருக்காங்க. இது அவுட்டர் வியூ. நம்ம அந்த பலிபீடத்துலேருந்து நம்ம டெம்பிளை ஃபுல்லாகவே பார்க்குறோம். அங்கே மேலே ஒரு குழந்தை இயேசு இருப்பார். அவரை நான் எப்போயுமே போனோன்னா வாட்ச் பண்ணிடுவேன். அங்கேருந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் அந்த டெம்பிள் போயிட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் த நார்மல் பலிபீடம். எனக்கு இந்த பலிபீடத்தை தொட்டு கும்பிடும்போதும் நான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அண்ட் தென் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மாதாவோட டெம்பிள் இங்கே ஒன்று இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து இந்த ஒரு படி ஏறி நம்ம கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கீழே குழந்தை இயேசு இருப்பார், மேலே மாதா வந்து குழந்தை இயேசுவை கையில் தாங்கின மாதிரி ஒரு வியூ இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு பாசிட்டிவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்குறது குழந்தை இயேசு இந்த ஆர்ச்சில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு அலங்காரமும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோயிலில். லைட்டிங் செட்டிங் எல்லாமே நம்ம அங்கே போயிட்டு வந்தோன்னாலே ஒரு பெரிய திருவிழாவுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ இந்த குழந்தை இயேசுவை ஒரு 3 டைம் சுற்றிட்டு நீங்கள் எங்கெல்லாம் பாசிட்டிவ் வேர்ட் இருக்கோ அங்கே நீங்கள் உங்கள் கால் போய் வச்சுட்டு வந்தாலுமே நல்லதாக தான் இருக்கும். அடுத்து மேலே ஏறிட்டோம். மேலே குன்று மேலே ஏறுற மாதிரி தான் எனக்கு இங்கே எப்போ பார்த்தாலும் நான் போகும்போது ஒரு மனசு ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் தென் இங்கே மாதாவை நம்ம கும்பிட்டாச்சு. இங்கேருந்து நான் வந்து வியூ காமிக்கிறேன், தஞ்சாவூர் வியூ எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். அங்கே மேலே போனோன்னா நல்லா காற்றடிக்கும். அந்த காற்று எப்படின்னா நம்ம பீச்லலாம் நிற்கும்போது ஒரு காற்றடிக்கும்ல, அந்த மாதிரி ஃபீலிங் வந்து அங்கே போய் நின்னிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அங்கே சைடு ஒரு இயேசு கோயில் இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குழந்தை இயேசு டெம்பிள் ரொம்ப பிடிக்கும். இது ஃபுல்லாகவே அங்கே மேலேருந்து நிற்கும்போது நம்ம தஞ்சாவூர் வியூ எப்படி இருக்குங்கிறது தான் இந்த சீனில் நம்ம பார்க்குறது. தென் எல்லா கோயிலையும் சாமியையும் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பானிபூரி சாப்பிட வந்தாச்சு. இது எங்கே இருக்குன்னா அங்கே போகிற வழியிலே லென்ஸ்கார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பானிபூரி கடை இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கோம். அங்கே எல்லாமே நீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பானி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வித் கர்ட் இஃப் யூ வாண்ட் டு ஈட் தஹி பூரி, அதுவும் கூட அந்த நம்ம இதில் 6 வெரைட்டிஸ் ஆஃப் ரைட்டர்ஸ்லாம் நம்ம சாப்பிட்லாம். அந்த பையன் வந்து கிளியராக க்ளவுஸ்லாம் போட்டு தான் நம்மளுக்கு ப்ராப்பராக க்ளீனாக கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் யூ திஸ் ஷாப் டு யூ. இங்கே எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தட் இஸ் த ரீசன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் யூ பீப்புள். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த பானிபூரி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எந்த கடைக்கு போகிறோன்னா, நம்ம ரவுண்டாக நான் சுற்றினோம்ல, ஸோ அந்த சுற்றின இடத்துல ஒரு டீ கடை இருந்துச்சு லெஃப்டில். ஸோ அந்த டீ கடையில் தான் இப்போ நம்ம உட்காந்து ஒரு டீ குடிக்க போகிறோம். இங்கே டீ நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் திங்கிங் டு பை த பிஸ்கட், பட் ஐ டோன்ட் வாண்ட். And then we reached the home finally.